ஏய் தீபா, ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காதடி. டக்குன்னு முடிச்சிரு சரியா? இந்த ஷாப்பிங்னால எனக்கு தலைவலியா இருக்கு. எனக்கு மட்டும் என்னவா? ஆனா எனக்கு ட்ரெஸ் பிடிச்சிருந்தாதான் எடுப்பேன். ஷாப்பிங் வந்துட்டோங்கிறதுக்காகலாம் எதையோ ஒண்ணு எடுத்துட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன். சரி ஓகே மேடம். ஏய் ஆமா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன் பாரு. என்ன? நம்ம வினய் சாருக்கு பொண்ணு பாக்குற மேட்டர் எப்படி போயிட்டு இருக்கு? அது செம்ம காமெடி. வினய் சாருக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. வர பொண்ணெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லி தட்டி கழிச்சிடலான்னு பிளான் போட்டுட்டே இருக்காரு. ஏய், இதுல என்ன உனக்கு காமெடி அப்படி? தீபா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்புறம் அதை நிறுத்துறதுக்கு அவரே கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு பாவமாவும் இருக்கு, அதே நேரம் சிரிப்பு வர மாதிரியும் இருக்கு. சரி நீ வா. எக்ஸ்கியூஸ் மீ, நைட்டி கொஞ்சம் மீடியம் சைஸ்ல காட்ட முடியுமா? ஓகே மேடம். இவளா? இவ அந்த கனகா தானே? ஏய் மித்ரா, இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நீ பாரு. அடியாத்தி, இவளா? ஐயோ, நல்லா மாட்டணும். இவ எங்க இங்க? பில் போட்டு வைங்க, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். தீபா, ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். ஓகேடி. போயிட்டாளா கொள்ளகாரி? தூரத்துல இருக்கப்பவே இன்னும் முறை மறைக்கிறா. சீ, நீ எல்லாம் இன்னும் சாகலையா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? நீயும் ஒரு பொண்ணு தானே. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்க. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. போன கொடு. ஹலோ, நீங்க யாரு? எதுக்கு இப்ப என்னோட செல்போனை புடுங்குறீங்க? ஏய், நீ
நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க வேற யாரோன்னு நினைச்சு என்கிட்ட தகராறு பண்றீங்க. நானே இன்னைக்குதான் இந்த ஊருக்கு வந்தேன் தெரியுமா? கொன்றுவேன். இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீ என்ன தொழில் பண்ற, உனக்கு யார் யார் கூட எல்லாம் தொடர்பு இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணனா உன் லைஃபே காலி. அக்கா வேணாக்கா, வேணாக்கா, ப்ளீஸ்க்கா, இந்த ஒரு தடவை விட்டுருங்கக்கா. இப்பெல்லாம் நான் உங்க கூட சேர்றதே இல்லக்கா. அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க தெரியுமாக்கா? நான் உனக்கு அக்காவா? அப்படியே போட்டேன்னு வை. நீ அவன் கூட சேராம போ, அதுவும் இஷ்டம். இனிமே ஏன் வழியில கிராஸ் பண்ணாத. பண்ண அவ்வளவுதான். இப்ப விட்ட மாதிரி விட்டுட்டு போக மாட்டேன். நிஜமாவே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். சரிக்கா, இனிமே நீங்க இருக்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்க்கா. என்ன விட்டுருங்கக்கா. போ. இனிமே இந்த பக்கமே உன்னை பார்க்க கூடாது. சரிக்கா. அன்னைக்கு தப்பிச்சு போனவ சரியான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. என்னையா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவன் மிரட்டுற? இப்போ உன்னை யாருக்கிட்ட புடிச்சு கொடுக்கறேன்னு பாரு. எதிர்பார்க்கவே இல்லண்ணே. பைக்ல வந்துட்டு இருந்தோம், பட்டனு புடிச்சிட்டான். டேய், ஊரெல்லாம் ஒரே ரைடா இருக்குன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன். வயசான காலத்துல ஓரமா உக்காராம ஒய்யாரமா ஜோடியா சுத்தி நிக்கிறீங்க, அடங்க மாட்டீங்களா? இப்ப உங்களை வெளியே எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு தெரியுமா? கண்டவன் காலையும் மூந்துட்டு வரேன்டா. அட உடுத்தல, இதெல்லாம் உனக்கு புதுசா? டேய், என்னடா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட? சரி தல, டென்ஷன் ஆகாத. வா, பாருக்கு போய் சரக்கு அடிப்போம், சரியா போடும். இவ வேற. யோ, இவ்வளவு நேரம் போன் எடுக்காம என்னைய பண்ணிட்டு இருந்த? அன்னைக்கு உன்னை ஆளை வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு தப்பிச்சு ஓடுனாலே மித்ரா. ஆமா, எங்க 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 இருக்கா? அவ இங்கதான் பஜார்ல துணி எடுத்துட்டு இருக்கா. சீக்கிரமா வந்தீனா கையோட தூக்கிட்டு போயிடலாம். மாட்டினாலா? என்னைக்கா இருந்தாலும் அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த பக்கத்துல தான் இருக்கேன், போன போய் உடனே வந்துடுறேன். தல பாரு, எவன் செத்தாலும் வாழ்ந்தாலும் சரக்கு தான் இல்ல. அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்குது? அதுவும் கரெக்ட் தான். போய் குடிச்சுன்னு இருக்க, வந்துடுறேன். சரி தல. கேஷ் தரேனா? எவ்வளவு ஆச்சு? 1000 rupees. என்னங்க? போலாமா? போலாம். வா போலாம். இவ்வளவு நேரமா எங்கடி போன? சும்மாதான். ஏய் அண்ணே, கொஞ்சம் வேகமா போடா பெண்ண. சரிண்ணே. எல்லாத்துக்கும் சிரிப்பு தான். வரேன். சீக்கிரம் போ, அவளை இன்னைக்கு விடக்கூடாது. ஏய், சொல்றி வந்து நிக்கிறடி. சீக்கிரம் வா, அவ கிளம்பி போறா. தோ 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 தோ, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அங்க இருப்பேன். சீக்கிரமா வாயா. சரி வை. போடா போடா போடா, சீக்கிரம் போடா. ஆட்டோ. ஆட்டோ வேற எடுக்க போறானே, இவன் வேற இன்னும் வரல. என்ன பண்றானோ?
எங்கடி அவ எங்க இருக்கா? ஆமா, அவளை கையிலேயேவா புடிச்சு வச்சிட்டு இருக்க முடியும்? இப்பதான் அவ ஆட்டோல ஏறி போனா. போன் பண்ணா ஷார்ப்பா வர தெரியாது. இப்பதான் இந்த பக்கமா ஆட்டோல ஏறி போனா. என்னது போயிட்டாளா? போட்டோன்னா போவிட்டு வேடிக்கை பார்த்துருக்குற. யோ ஆமா, சொன்ன டைம்க்கு வரதுக்கு துப்பு இல்ல. பேசுறாரு பேச்சு. என்னைக்கு இருந்தாலும் அவன் என் கையில மாட்டாமையா போயிடுவா. மாட்டுவா. அப்ப இருக்கு அவளுக்கு. வினாய், வினாய், வாடா. பா, நான் இங்கதான் இருக்கேன். ஹேய், இங்கதான் இருக்கியா? நீ ரூம்ல இருப்பேன்னு நினைச்சிட்டேன். சரி சொல்லுங்க. ஏதோ நீங்க வந்த வேகத்தையும் பதற்றத்தையும் பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும் போலயே. சொல்லுங்க, என்னன்னு கேட்போம். ஆமா வினய், முக்கியமான விஷயம் மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமும் நடந்திருக்கு. உனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சுடா. எது நடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நல்லாவே நடக்குது. பா, என்னப்பா சொல்றீங்க? என்னால இதை நம்பவே முடியலையே. என்ன வினய், முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு நம்பவே முடியலன்னு சொல்ற? பொண்ணு கிடைச்சிட்டான்னு சொல்றோம், சிரிச்ச முகமா அப்படியான்னு கேட்க மாட்டியா? அப்படியா? போதுமா? அப்பா, இதெல்லாம் சொல்றது கேட்டு என்னால சந்தோஷமே பட முடியல. ஏன்? நீங்களே போறீங்க, நீங்களே பாக்குறீங்க, நீங்களே வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அப்புறம் நான் எதுக்கு இங்க ஒருத்தன்? இங்க பாருங்க, கல்யாணம் பண்ண போறதும் நான் தான், கூட சேர்ந்து வாழ போறதும் நான் தான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களே முடிவு பண்ணீங்கன்னா எப்படி? வினய், அது வாசுகி, வெயிட். இங்க பாரு வினய், நீ யாரு, எப்படி பேசுவ, எதுக்கு எந்த மாதிரி முகத்தை வச்சு பண்ணு எனக்கு நல்லா தெரியும்டா. இந்த முறை உன் பாச்சா பலிக்காது. பா, என்னப்பா சொல்றீங்க? எல்லாருக்கும் முன்னால நான் தானப்பா முதல்ல பொண்ணை பார்க்கணும். அப்படியா? அன்னைக்கு வேற மாதிரி பேசுனியே. நான் பொண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, அப்படி இப்படி அது இதுன்னு. பா, அது வேற இது வேற. இது பாருங்க, இப்ப அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. பார்க்கலாம் பார்க்கலாம், பார்க்க வேண்டிய நேரத்துல கரெக்டா பார்க்கலாம். அதாப்பா, அது எப்போ? தாலி கட்டும் போதுடா. அப்பா, இங்க பாருங்க, சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க. நான் விளையாடல. நீ பொண்ணு பார்க்க சொல்லும் போது உங்க அம்மா கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீங்களே சொல்லுங்களேன். பார்க்க போற பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும். அவ நெட்ட குட்ட, கருப்பா செவப்பா, அந்த ஜாதி இந்த ஜாதி, படிச்சவளா படிக்காதவளா, அப்படி இப்படின்னு யாரா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் தாலி கட்டுறேன்னு சொன்னியே. இப்ப என்ன சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? அப்பா, அது அது வந்து அது அந்த நேரத்துல நான் என்ன டென்ஷன்ல இருந்தேன்னு எனக்கே தெரியல, ஏதோ சொல்லிட்டேன். ஏன்பா, அதுக்காக அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சுப்பீங்களா நீங்க? இங்க பாரு வினய், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? அந்த பொண்ணை பார்த்து நீ என்ன பண்ண போற? மா, என்னம்மா இப்படி கேக்குற? அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு நான் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் நீ பார்க்க வேண்டாம். உன் அழகுக்கு ஏத்த மாதிரி லட்சணமான பொண்ணு, சிரிச்சா அவ்வளவு அழகு. அது மட்டும் இல்ல, நல்ல மரியாதை தெரிஞ்சவ, பண்பா பேசுறா, பக்குவமா நடந்துக்கிறா, நல்லா புத்திசாலியா வேற தெரியறா. மொத்தத்துல தாராவை விட தி பெஸ்ட். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்குதான் அந்த பொண்ணை நான் பார்க்கணும்னு சொன்னேன். மா, இவ்ளோ நல்ல பொண்ணை ஏன் தலையில கட்டி வச்சு ஏன் அவன் வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைக்கிறீங்க? வினய், இத பத்தி நிறைய டைம் பேசியாச்சு. திரும்ப திரும்ப அதுலயே வந்து நிக்காத. இந்த பொண்ணு நாம தேடி போனோம்னு சொல்றதை விட அவங்களே தேடி வந்தாங்கன்னு தான் சொல்லணும். உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வாலண்டியரா உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். அத நம்ம மிஸ் பண்ண கூடாதுல்ல? நல்லா இருக்குப்பா. ஆமா, அப்படி என்ன அந்த பொண்ணுக்கு என் மேல கரிசனமா? கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம அந்த பொண்ணை நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணாங்க. உயிர் பிழைக்க முடியாத சூழ்நிலையில அந்த பொண்ணை நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாத்தினேன். நான் அதுக்காக ஃபீஸ்ன்னு ஒண்ணும் வாங்கல. அந்த நன்றி விசுவாசத்துக்காக தான் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுத்திருக்காங்க. அப்போ
அன்னைக்கு நீங்க காப்பாத்துன அந்த உயிரை சாக போற எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மறுபடியும் படுகொலியில தள்ள போறீங்க. நல்லா இருக்குப்பா. ஏய் ஏன்டா நெகட்டிவா பேசுற? மா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியாமா? இது பாருங்கப்பா, கடைசியா நான் உங்ககிட்ட கேக்குறேன் பா, அந்த பொண்ணை நான் நேர்ல சந்திக்கணும்னு கூட அவசியம் இல்லப்பா. ஏதாவது ஒரு போட்டோ, போன் நம்பர், வீட்டு அட்ரஸ், இமெயில் ஐடி இப்படி ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும்பா. பா நான் உங்களை வேற எதுவுமே கேட்கலப்பா, ப்ளீஸ். முடியாது. கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த முறை நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த பொண்ணை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மீட் பண்ணவே முடியாது. நீ போய் படுத்துங்க. குட் நைட். வாசி சொல்லிட்டு போங்க. தூங்குடா. அப்பா சொல்லிட்டு போங்கப்பா. பொண்ணு யாருன்னு போட்டோலயும் காட்ட மாட்டாங்களா? நேர்லயும் பார்க்க விட மாட்டாங்க. இந்த சீப்பை ஒளிச்சு வச்சிட்டா கல்யாணம் நின்னு போயிடுங்கிற மாதிரி. நீங்க என்கிட்ட பொண்ணை காட்டாம மறைச்சிட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டுபிடிக்கிறேன். நாளைக்கே பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை இந்த சென்னையை விட்டே ஓட வைக்கிறேன். அம்மா ஹாஸ்பிட்டல்ல வச்சுதானே பொண்ணு பார்த்திருப்பாங்க. மித்ரா அங்கதான் இருந்திருப்பான். கண்டிப்பா அவளுக்கு பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா என்கிட்டயே அவ போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல. ஒருவேளை அவளும் இவங்களோட சேர்ந்திருப்பாளோ? சரி, செக் பண்ணிடுவோம். அவசரமா போயிட்டு இருக்கேனோ அப்பதான் கரெக்டா கால் பண்ணுவாரு. எனக்கு தெரியாம ஹிடன் கேமரா ஏதாவது வச்சு என்ன ஃபாலோ பண்றாரா என்ன? இப்ப இந்த போனை அட்டெண்ட் பண்ணாலும் தலைவலி, பண்ணலனாலும் தலைவலி தான். என்ன பண்ணலாம்? ஓ தலைவிதி மித்ரா, எடுத்து பேசு. என்ன பண்ண முடியும்? ஹலோ சார், சொல்லுங்க சார். என்ன கடைசி ரிங் வரைக்கும் போய் எடுக்கிற? என் போன் அட்டெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சியா? இவன் வேற நேரம் கட்ட நேரத்துல தெரியாம டார்ச்சர் பண்றான்னு தானே நினைச்சிட்டு இருக்கேன். சேச்சே, உங்களை போய் நான் அப்படிலாம் நினைப்பேனா சார்? சொல்லுங்க, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? இல்ல, எனக்கு ஒரே டென்ஷனா இருந்தது, அதான் கொஞ்ச நேரம் கூட பேசலாமே தான் கால் பண்ணேன். அப்படியா சார்? நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஃப்ரீ ஆயிட்டு நானே கூப்பிட்டுமா? பாத்தியா, எஸ்கேப் ஆக பாக்குறேன். அப்போ ஆல்ரெடி இவளுக்கு எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்கு. மித்ரா, இங்க நானே டென்ஷனா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போனை வைக்கிட்டுமான்ற? ஐயோ சார், நான் இப்ப அவசரமா. ஏய் இங்க பாரு மித்ரா, நான் ஸ்ட்ரைட்டாவே உங்ககிட்ட கேக்குறேன், இப்போ உனக்கு அந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? சார் என்ன சார் இந்த நேரத்துல கால் பண்ணி மொட்டையா விஷயம் என்ன அது இதுன்னு கேக்குறீங்க? இங்க பாரு மித்ரா, பேச்செல்லாம் மாத்தாத. ஹாஸ்பிட்டலுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்களா இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு போனாங்களா? எனக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது சார். இங்க பாரு மித்ரா, எனக்கு எல்லாமே தெரியும். பொண்ணு வீட்டுக்காரங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்பா அம்மா அங்கேயே பேசி முடிச்சு பொண்ணையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மித்ரா, இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல தான் நடந்துச்சுன்னா கண்டிப்பா ஓன் நாலேஜ் இல்லாம எதுவுமே நடந்திருக்காது. சொல்லு, அந்த பொண்ணு யாரு? ஐயோ சார், எனக்கு சத்தியமா தெரியாது. நீங்க யாருக்கு வேணாலும் கால் பண்ணி கேட்டு பாருங்க. மித்ரா, பொய் சொல்லாத மித்ரா.